நீட்டா அகலம் எல்லாமே. அப்படிங்க. முன்னாடி இந்த முன்னால வந்து இந்த அகலம் வராது உங்களுக்கு, ஆ, இன்னும் சின்னதா வரும். ஆ. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அகலம் வந்து அதிகமாக வருது. இந்த தடவை கிட்டத்தட்ட ஒரு 15 சீப்பு வந்திருக்கு. போன தடவை போன தடவை வந்து ஒரு 10 சீப்பு. நான் எவ்வளோ வாழை சாகுபடி பண்ற இடம் போயிருக்கேன். ம். ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. வித்தியாசமா இருக்குன்னா, நான் வந்து இது வரைக்கும் வாழை வந்து போட்டுருக்கேன் வருஷம் வருஷம். ஆனா இந்த வருஷம் வந்து எனக்கே ஒரு வித்தியாசம் தெரியுது. இதுதான் முதல் தடவையா இந்த தேன் வாழை போறது? இல்ல தேன் வாழை வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம். மத்த வாழை போட்டிருக்கோம், நேந்திரம், கதலி இது மாதிரி போட்டிருப்போம் ரெகுலரா. தேன் வாழை வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன் தேன் வாழைக்கு வந்து என்ன காரணம்? இது வந்து உள்ள வந்து அத தென்னம்பிள்ளை வச்சிருக்கேன். ஹைபிரிட் தென்னம்பிள்ளைன்னு சொன்னேன் இல்லைங்க, ஆமா. அது வந்து உள்ள வச்சிருக்கிறேன். ம், ம். அப்புறம் அதனால வந்து சரி நிழலுக்கு வேணும், நிழலுக்காக வைக்கும்போது தான் சரி வந்து அது வந்து வருஷம் ஒருக்க வந்து கண்ணு மாத்தி ஆகணும். ஒரு கிராப் வெட்டிட்டா இந்த ஏலக்கி அதெல்லாமா? இல்ல நேந்திரம், கதலி எல்லாம் ஒரு தார் வெட்டினா மறுபடியும் ஒண்ணா கண்ணை பிடிங்கி சென்டர்ல போடணும். இல்ல இது வந்து கட்டத்தார் விட முடியாது. இது எவ்வளவு கண்ணு எவ்வளவு அடியில விட்டுருக்கீங்க? இது வந்து 8க்கு 8 போட்டிருக்கிறேன். அவ்வளவு இடைவெளி தேவையா உங்களுக்கு? கொஞ்சம் இது வந்து இடைவெளி அதிகமாக இருந்தது. உங்களுக்கு வந்து தார் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு போன வருஷத்துல தோப்புக்குள்ள வந்து அங்கே ஒன்று இங்கே ஒன்று போட்டிருப்பேன். ஆனால் அது வந்து இந்த அளவுக்கு தார் வரல. ம். இது வந்து நம்ம தூரம் மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக காற்றோட்டம் கிடைக்குது, வெளிச்சம் கிடைக்குது. அப்போ வந்து உங்களுக்கு வந்து தார் வந்து போட வந்து ஒரு 4 சீப் சேர்ந்து வரும். பொட்டாசியம் அதில் வந்து இப்போ வந்து நான் வந்து பொட்டாஸுக்காக வந்து வாழைப்பழத்தில் வந்து நிறைய பொட்டாஸ் இருக்குது. அதனால் நான் NWS ஊற அதை ப்ராடக்ட் பயன்படுத்தி வாழைப்பழத்தை வந்து என்னோட தாரே பழுத்திருக்கு. அந்த பழத்தை போட்டு நான் பொட்டாஸ் பதிலா அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து கடையில் போய் நம்ம உரம் வாங்க வேண்டிய வேலையில் பொட்டாஸ் தனியாக வாங்கணும், யூரியா தனியாக, DAP தனி, இது மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வாங்க வேண்டியதில்லை. வாழையில் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இந்த சருகு நோயின்பாங்க இந்த பக்கம் லோக்கலில். ம். சருகு நோயினா இந்த மட்டையில் வந்து அப்படியே ஒரு பக்கம் கீழே மட்டையிலேருந்து அப்படியே காஞ்சிட்டு வரும் மட்டை. எந்த இடத்துல சொல்றீங்க? இந்த நான் இங்கே என்ஃபீல்டு இல்லை, மட்டை இல்லை, நோய் வரல. ஏன்னா நார்மலாக எந்த வாழை போட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த சறுக்கு குளிர்காலம், மழை காலம் இது வந்து சருகு நோய் வந்து அதிகமாக வரும். அது எப்படி அப்ப நிவர்த்தி பண்ணுவாங்க? அதுக்கு வந்து மருந்து அடிச்சு தான் ஆகணும். மருந்து அடிச்சா? மருந்து அடிச்சு நீங்க தான் ஆகணும். உங்க பண்ணையில எதுவுமே இல்லையே, என்ன காரணம்? எப்படி நிவர்த்தி பண்றீங்க? ஒரு தார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1200 வரும்னு எதிர்பார்க்குறேன். ஒரு 50 ரூபா செலவு பண்ணாலும் ஒரு 1000 ரூபா நிக்கும் அப்படின்றீங்களா? இல்லை 1000 ரூபாய் இல்லை, நம்ம 100 ரூபாயே செலவு பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 1200 நிற்க வருது. 1000 ரூபா